கடினமான காலங்களில் விடாமுயற்சியோடு செயற்பட்டு தமது அணிக்கு பலம் சேர்க்கும் மனிதநேயம் கொண்டவர்களை உலகின் பல இடங்களில் நாம் காண்கின்றோம். அனுருத்த அவ்வாறான ஓர் நண்பர். தனது 43 வருட வாழ்க்கை பயணத்தில் பல நெகிழ்வான நினைவலைகளை எமக்காக விட்டுவிட்டு இன்று காலை அனுருத்த இன்னுயிர் நீத்தார். அனுருத்த ரத்நாயக்க 1982 ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அனுராதபுரம் தலாவ பகுதியில் பிறந்தார். அனுராதபுரம் நிவத்தக்க சேத்திய மகா வித்தியாலயத்தில் அவர் கல்வி பயின்றார். அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்த அவர் மனிதவள முகாமைத்துவத்தில் பட்டப்பின் படிப்பை பூர்த்தி செய்துள்ளார். அனுருத்த தனது தொழில்முறை ஊடக வாழ்க்கையை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஆரம்பித்தார். TNL செய்திப் பிரிவில் சிறிது காலம் பணியாற்றிய அவர் 2006ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி சிரச ஊடக வலையமைப்பில் இணைந்தார். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஓர் செய்தியாளராகவே அவர் எம்முடன் பயணத்தை ஆரம்பித்தார். பின்னர் சிரஸ் எஃப்எம்மில் செய்தி ஆசிரியராக பணியாற்றிய அனுருத்த பொதுமக்களுக்கு துல்லியமான தகவல்களை வழங்குவதில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சிறந்த ஊடகவியலாளர் ஆவார். பின்னர் MIM எனப்படும் மகாராஜா முகாமைத்துவ கற்கை நிறுவனத்தின் திட்ட அதிகாரியாக பணியாற்றிய அவர் சிரச ஊடக வலையமைப்பின் மூலம் பல புதிய திறமையான தலைமுறையினரை நாட்டிற்கு அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். செய்தியாளராக இருந்து செய்தி ஆசிரியராக பதவி வகித்த அவரது பயணத்தின் போது கம்மெத்த, சஹனயாத்ரா, விஃபோஸ், தவச உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமைக்காக அர்ப்பணிப்புடன் குரல் கொடுத்து மற்றவர்களின் துன்பங்களை உணர்ந்த அனுருத்தவை எம்மால் அத்தனை இலகுவில் மறக்க முடியாது.